ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி நேற்று பேனல் கட்டிங் பார்த்தோம், சுடிதார் கட்டிங்கு. இன்றைக்கி அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டு பாட்டு நம்ம பேனல்லாம் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4 பீஸாக ஜாயின் பண்ணுங்கள். அதாவது நம்ம ஒரு பக்கம் ஃபோல்டிங் பண்ணோம், இன்னொரு பக்கம் கட் பண்ணோம். அப்படி நான் ஃபோல்டிங் பகுதி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். அதாவது ரெண்டு பக்கமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஸ் கட்டிங் தான் வரும். இப்படி தான் ஃபோல்டிங் பண்ணியிருக்கும். இப்படி ஃபோல்டிங் பண்ணி இதில் 3 இன்ச்சு, இந்த சைடில் 12 இன்ச்சு, 3.5, இங்கே 12 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணுறதுல இது இப்படி இது கிராஸாக போகும். இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போது இது அங்கே ஓப்பன் பீஸில் இருக்கும். அந்த சைடில் ஓப்பன் பீஸ் அது 2 பீஸாக இருக்கும். இது ஃபோல்டிங் பீஸாக இருக்கும். ஆனால் இது கணக்குக்கு இதுவும் 2 பீஸ் தான். சரிங்களா? இப்போ என்ன செய்யணும்னா அந்த பக்கத்தில் வரதில்ல கட்டிங் பீஸு, இப்போ இந்த பக்கத்தில் கட் பண்ணுவோம்ல, இது இந்த பக்கத்தில் கட் பண்ண பீஸ். சரிங்களா? இப்போ இந்த பீஸ் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதை இப்படி நேராக வச்சுக்கோங்க. இதுதான் இடுப்பு பீஸு. நம்ம சின்ன அளவு வச்சு கட் பண்ணுறதெல்லாம் இடுப்பு பீஸு. இது என்ன செய்கிறேன்னா இதில் ஒரு பீஸ் எடுத்துருங்க. இதில் ஒரு பீஸ் எடுத்துட்டு இது கிராஸாக தானே வரும். இந்த கிராஸோட இந்த கிராஸை அட்டாச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது கிராஸ் பீஸோட கிராஸ் வரும். சென்டர் இதில் உங்களுக்கு சென்டர் இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வரும். அதனால் கிராஸோடு வச்சு ஜாயின் பண்ணுங்கள். கிராஸில் ஸ்ட்ரைட்டை வச்சு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்ன பின்ன வரும். அதனால் கிராஸோடு வச்சு ஜாயின் பண்ணிங்க. இதை இந்த பக்கம் ஜாயின் பண்ணணும், இந்த பீஸை இந்த பக்கமாக ஜாயின் பண்ணணும். இது எனக்கு 2 பக்கமே ஒன்று போல் இருக்கும். அதனால் இது உள்பக்கம் வெளிப்பக்கம்லாம் கிடையாது, தெரியாது உங்களுக்கு. நீங்கள் என்ன செய்யணும்னா கரெக்டாக வச்சு உள்பக்கமாக வச்சு தையல் போட்டுக்கணும். வாங்க தையல் போடலாம். பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வெளியில் வராது. இன்னொன்று நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போடும்போது கொஞ்சம் பெரிய தையல்லே போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மாற்றி தப்பு அதாவது ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட் நம்ம 2 தையல் போடுவோம். அதனால் முதல் தையல் கொஞ்சம் லாங்காகவே போட்டுக்கோங்க. நீங்கள் தப்பாக தைச்சா கூட உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டிச் சின்ன ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா கிராஸும் நம்ம கரெக்டாக வச்சு தைச்சோம்னா கரெக்டாக வரும். இதே நீங்கள் ஒரு பக்கம் கிராஸும் இன்னொரு பீஸ் ஸ்ட்ரெயிட் பீஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்ன பின்ன வரும். நீங்கள் அதை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. இப்போது இந்த பீஸை இந்த பக்கத்தில் வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். கிராஸையும் சேர்த்துக்காங்க. இன்னொன்று நமக்கு எப்படியும் தெரியும். ஒன்று என்ன பகுதியாக இருக்குன்னா உங்களுக்கு செல்விஸ் பகுதியாக இருக்கும். அதாவது கரை பகுதி, பிசிறு பகுதி இல்லாமல் இருக்கும்ல. கரெக்டாக தைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நூல் மேட்சிங்காக எடுத்துக்கோங்க. அந்தந்த கிளாத்தில் என்ன கலர் வருதோ அந்த கலரில் நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய கலர் வருதுன்னா அதில் ஏதாவது ஒரு கலரு அதிகமாக இருக்க கலரு நூல் கண்டு போட்டுக்கலாம். சிங்கிள் கலராக தான் வருது அப்படின்னா சிங்கிள் கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் வச்சு போடணும். சில கிளாத்தில் இந்த சைடில் இருந்தால் ரொம்ப பிசு தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இதில் எல்லாம் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. இதில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படியே இது எல்லா பீஸையுமே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு எப்போவுமே சைடில் ஜாயின் பண்ணும்போது நேர் பீஸ் தான் வரணும், அதில் கிராஸ் பீஸ் வரக்கூடாது. அதாவது நம்ம கிராஸை கட் பண்ணியிருக்கோம்ல அந்த பீஸ் சைடில் ஜாயின் பண்ணும்போது வரக்கூடாது. அதனால் எப்போவுமே 4 பீஸையும் மொத்தமாக ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான். நம்ம 4 பீஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த 4 பீஸையுமே சேர்த்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். இது ஒரு 4 பீஸு, இது ஒரு 4 பீஸ். சரிங்களா? இப்போது இந்த 4 பீஸையுமே அடுத்தது நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் வந்து நல்ல 8 பீஸையுமே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்களா? 2 பக்கமும் ஃப்ரண்ட்டுக்கு 8 பீஸு, பேக்குக்கு 8 பீஸுன்னு சொல்லிட்டு ஸ்கர்ட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுருவோம். இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் வந்து நெக்கு வந்து அடிச்சுக்கலாம். பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு வந்து அடிச்சுக்கலாம். சில கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறவங்க கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிக்கலாம். நான் வந்து இந்த துணி வந்து ஒரு மாதிரி எப்படி துணின்னு சொல்கிறது, பாலிஸ்டரும் அந்த ஸ்கூல் கிளாத்து சட்டை எல்லாம் போடுவாங்க அல்ல, ஒயிட் கலர் ஷர்ட்டு, அந்த கிளாத்து மாதிரி. இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியாக நெக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளாத் ஒன்று கொடுத்து நம்ம நெக்கெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேன் பண்ணிக்கலாம். அடிச்சுட்டு காமிக்கிறேன். நான் ஃப்ரண்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் நெக்கு. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் ஒட்டை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த இடம் டேன் பண்ணும். இது எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன கட்டிங் போட்டுக்கோங்க, தையலில் பற்றாமல். கர்வ் சைடு பக்கத்தில் கட்டிங் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்க பக்கத்தில் வந்து தள்ளியே கூட போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு திருப்பி விட்டு மேல் பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது இந்த பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா பின்னாடி உள்ள கிளாத்தும் சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்புறட்ட நம்ம 1/4 இன்ச்சு கூட தையல் போட்டுக்கலாம். ஹெம் பண்ணுறவங்க ஹெம் பண்ணிக்கலாம். இதில் கிராஸ் பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த துணி வந்து ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் வந்து வேற ஒரு துணி கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி நெக்கு வந்து திருப்பி விட்டுருக்கோம். இது உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பேக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கை இந்த மாதிரி திருப்பி விட்டு அடிக்காமல் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். பேக்கை நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேக்கை வந்து கீழே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பேக்கோட நல்ல பக்கம் மேலே இருக்கட்டும், இது நல்ல பக்கம். அப்புறம் ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கத்தை அதுக்கு மேலேயே போட்டு
ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த பேக்கில் உள்ள இந்த நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல நெக்குக்கு, அந்த துணியை இந்த மாதிரி வச்சு இப்போது ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை வந்து இப்படி இருக்குன்னா இதை வந்து ஷோல்டரை வந்து இதை இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு இதுக்கு மேலே நம்மளோட ஃப்ரண்ட் பீஸை பேக் பீஸ் மேலே வச்சு ஷோல்டரை இப்போ இந்த பீஸை வந்து இதுக்கு மேலேயே வைங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இது இந்த இடத்த வந்து நீங்கள் நெக்கை வந்து இப்படி திருப்பி இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து இந்த மாதிரி க்ளோஸில் ஆகிரும். தெரியுதுங்களா? இப்போ இந்த பக்கம் காமிக்கிறேன். இப்படி இருக்க ஷோல்டரை வந்து இப்போ நீங்கள் இதை வந்து இப்படி நேராக கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக ஷோல்ட்ரு கிடச்சிரும். இப்போ நம்ம பேக் நெக்கை வந்து உள் பக்கமாக வச்சு இந்த இடத்துலையே வந்து நீட்டாக தையல் போட்டு இதில் எப்படி 2 தையல் போட்டோமோ அதே மாதிரி இதிலே 2 தையல் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அம்பர்லாவோட மேல் ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் அடிச்சுக்கலாம். ஸ்லீவில் வந்து கீழே வந்து கரையை மடித்து அடிச்சுக்கோங்க. கீழே மடித்து வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ளவுஸோடு வச்சு ஜாயின் பண்ணிடுவோம். கீழே குட்டியாக ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் மடிச்சிடுச்சாச்சு கை. இப்போ இந்த ஸ்லீவை வந்து நம்ம ப்ளவுஸோடு ஜாயின் பண்ணிடுவோம். இது நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே இதோட அதாவது கையோட நல்ல பக்கமும் ப்ளவுஸோட நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்குது. இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம். நம்ம தையல் போட்டது வந்து ராங் சைடு தான் தையல் போடுவோம். நான் சென்ட்ரு பார்த்தே வச்சுருக்கேன். இதோட சென்ட்ரு ஷோல்ட்ரு சென்ட்ரு எடுத்து அப்படியே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து ஷோல்டர் அப்படியே அளந்துட்டு போய் அங்கேருந்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இதுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்படியே கிடைக்கும். எந்த ஒரு தப்பு இல்லாமல் ஒரு 1/4 இன்ச்சு கூட மூவ் ஆகாமல் கிடைக்கும். இன்னொன்று நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கீழே உள்ள அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே மேலே உள்ள ஸ்லீவை மேலே துணியை வச்சு தைக்கணும். சரிங்களா? ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. நம்ம என்றைக்குமே இழுத்து தைக்கக்கூடாது. இழுத்து தைச்சோம் அப்படின்னா அப்புறம் வந்து மெஷர்மெண்ட்லாம் மாறிடும். நல்லா அதுக்கு மேலேயே வச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள். 2 பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட் பக்கம் 2 சைடுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம 2 பக்கமே ஸ்லீவெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பீஸு நம்ம ஸ்கர்ட்டு பீஸு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு பீஸ் எடுத்து பேக் பக்கமும் இன்னொரு பீஸை ஃப்ரண்ட் பக்கமும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஸ்கர்ட்டோட சென்டர் பக்கம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதான் சென்டர். இந்த சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டரில் வேணால் சின்னதாக ஒரு அட்கட் போட்டுக்கோங்க. சின்னதாக போட்டுக்கோங்க. இதை நம்ம ப்ளவுஸோட சென்டர் மேலே வைப்போம். இது நம்ம ப்ளவுஸில் வந்து சென்டரை வந்து அட்கட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பின்னு குத்திக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒரு பின்னு குத்திக்கோங்க.
நம்ம பின்னு குத்திருக்கோம். இதை கரெக்டாக இப்போது இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து நம்ம தையல் போடலாம். இது எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, பரவாயில்ல, நம்ம தையல் போட்டுக்கலாம். அதனால் கடைசியில் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். என்றைக்குமே பக்கம் மட்டும் பெறக்கூடாது. ½ இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ½ இன்ச்சுக்கு தான் மெஷர்மெண்ட் விட்டுருக்கோம். இப்படியே பேக்கு ஃப்ரண்ட்டு 2 பக்கமுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமே ஓவர்லாக்லாம் போட்டுக்கோங்க. இடுப்பில், ஸ்லீவுக்கு எல்லாமே. நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதாவது ப்ளவுஸையும் ஸ்கர்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இடுப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு 6.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 6.25லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக் ஸ்டிச் போட்டு என்ன செய்யுங்கன்னா, ஆம்ஹோலில் நம்ம வந்து இந்த நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணியிருப்போம். 1.5 இன்ச்சு இது கரெக்டான அளவுன்னு சொல்லிட்டு 12 இன்ச்சு வச்சு இல்லை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு கொடுத்துருப்போம். அந்த ப்ளவுஸ் அளவில் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் அளவில் இது 1.5 இன்ச்சு நம்ம மார்க்காத் போட்டிருப்போம், சரிங்களா? அந்த 1.5 இன்ச்சு வர கையிலேருந்து ஆம்ஹோல் வர ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இப்போ கூட இங்கேருந்து 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. ப்ளவுஸோட அளவு தான் பார்க்கணும், ஸ்லீவோட அளவு பார்க்காதீங்க. அதே மாதிரி ப்ளவுஸில் இடுப்புலையும் அதே மாதிரி நம்ம வந்து 1/2 இன்ச்சு 1.5 இன்ச்சு கொடுத்துருப்போம். இது வரை தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, நான் அர்க்காத் போட்டிருந்தேன், அதில் ஓவர்லாக் பண்ணனால அது இந்த சைடில் மார்க் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுட்ருக்கேன். இது வரை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்மளோட டாப் அதாவது ப்ளவுஸ் பேட்டர்ன் மட்டும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, அதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது போகிற ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஃபால்ஸ் கட்டில் அப்படியே டோட்டலாக நம்ம வந்து கிராஸாக அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். எண்டு வரை ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டம் வரை ஜாயின் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே மடிச்சடிக்கலாம். கீழே மடித்து எப்படி இருக்கலாம் பார்க்கலாம். இப்போ கீழே மடிச்சடிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஏற்றமும் இறக்கமா இருக்கும். தெரியுதா? வி ஷேப் அந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம 2 இன்ச்சுக்குன்னு விட்டுருந்தோம். 1/2 இன்ச்சு வந்து மேலே தையல் போயிடுச்சு. இது 1.5 இன்ச்சு கீழே மடிச்சு அடிக்க போகிறோம். ஒரு ஃபோல்டு ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து நம்ம கீழே வந்து அகலமாக இருக்கும், மேலே போக போக குறுகலாக இருக்கும். அதனால் நம்ம இந்த இருக்குதுல இந்த லைனுக்குள்ளேயே இந்த லைன் வரணும். அந்த மாதிரி நீங்கள் மடக்கிக்கோங்க. கொஞ்சம் சுருக்கமாக அதுவும் வரும். ஆனால் நீங்கள் உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளே இப்படி உள்ளே தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்போ
அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இழுத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த கோட்லேயே இந்த தையல் கோடு இருக்கணும், எண்டு கோடும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுக்காமல் அது போக்கிலே அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். லைட்டாக சுருக்கம் தான் வரும் பாருங்கள். இந்த இருக்குல்ல, இந்த தையல் வந்து இந்த தையலுக்குள்ளே தான் வரணும். நீங்கள் ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா அந்த தையல் இங்கே வந்துடும், இப்படி இந்த மாதிரி வந்துடும். அப்படி இருக்காமல் இந்த தையல் இருக்குல்ல, இந்த தையல் வந்து அப்படியே இதுக்கு மேலே வர மாதிரியே மடிச்சு விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் தையல் போட்டால் மட்டும்தான் கீழே வந்து எண்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அது அதுக்குள்ளே முடியும். அல்லது கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய வந்துடும். இப்படி தைக்கும்போது உங்களுக்கு உள்ளேயும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், வெளியிலையும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், நான் எவ்வளோ லூஸ் விட்ருக்கேன் பாருங்கள். இங்கே ரொம்ப இழுக்காமல் லூஸ் விட்டு அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த தையல் வரணும், சரிங்களா? இந்த கோடுமே நம்ம மடிச்சு விட்ற கோடும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை இப்படி இழுத்தோம்னா தெரியுதா உங்களுக்கு? இப்படி இழுத்து அங்கே தள்ளி போகும், அந்த மாதிரி போகாமல் இதை இதுக்கு மேலேயே இப்படியே வச்சு இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். இதை இப்படி அழகாக இழுத்து விட்டு லைட்டாக கொஞ்சம் லூஸ் இருக்கும். இது என்ன கீழே உள்ள கிளாத்துக்கும் இது மேலே உள்ள கிளாத்துக்கு கொஞ்சம் லூஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே தான் ஸ்டிச் பண்ணணும். இப்படியே ஃபுல் ரவுண்டையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் கீழே பாட்டம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு அந்த லென்த், அந்த அகலத்துக்கு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து தனியாக பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதோட ஜாயின் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் அதை விட இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இது நல்லா நீட்டாக உள்ள லைட்டாக மடித்து மட்டும்தான் நீங்கள் விடணும். ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இதே மாதிரி தான் நம்ம அந்த அம்பர்லா டாப்பு கிராஸாக போட்டு கட் பண்ணோம்ல, அந்த மாதிரி அதுக்கு இதே மாதிரி நீங்கள் மெதுவாக ஸ்டிச் பண்ணாலே போதும், அதுவும் நீட்டாக வரும். ஓகே, நம்ம தையல் முடிச்சாச்சு. இந்த டாப்பும் இப்போது ஃபினிஷ்டு ஆயிடுச்சு. இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம பேனல் கட்டிங் டாப் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து யூனிஃபார்ம், அதனால தான் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுனிதாஞ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய டாப்லாம் நம்ம சேனலில் போடுவோம். ஓகே, பாய்.